சென்னை விசஸ் லக்னோ மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ருத்ராஜுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆயுஷ் மாத்ரேவை எடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு 3-4 டேஸாகவே அந்த டாக்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. ஆயுஷ் மாத்ரே வர போகிறாரு ருத்ராஜுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக, அது ஒரு நல்ல பிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. யார் அந்த ஆயுஷ் மாத்ரே அப்படின்னு பார்த்தா பையன் வந்து 17 இயர்ஸ் தான் ஆகுது. மும்பைக்காக ஆடுறாரு. விஜய் ஹசாரே ட்ராஃபியில் ஒரு 148, 181, 78 3 சூப்பரான இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. இதில் 181 நாகாலாந்துக்கு அகேன்ஸ்டாக வந்திருந்தாலுமே 140யும் அந்த 78ம் சௌராஷ்டிரா அண்ட் கர்நாடகாவுக்கு அகேன்ஸ்டாக வந்திருக்கு. ரெண்டுமே சூப்பரான டீம்ஸு. ஸோ ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் டேலண்ட்டு, வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மேட்ச்சில் தூபேயோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்னிங்ஸை நான் பார்க்குறேன். ஏன்னா தூபே வந்து அவரோட நேச்சுரல் கேம்னு நினச்சா ஆடி இருக்கலாம். சொல்லிட்டு சீரியஸாக என்னோட நேச்சுரல் கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிருந்துருக்கலாம். பட் அதை அவர் பண்ணலை. ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணணும்னு அவருக்கு டெம்ப்டிங்காக இருந்திருக்கும் ரொம்ப. பட் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி கேம் வந்து ரொம்ப டீப்பாக கொண்டு போனார். ஏன்னா வந்து அவருக்கு தெரியும் அவரோட விக்கெட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், பவுலர்ஸ் வேறு நல்லா போட்டுட்ருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக அதை உணர்ந்து விளாண்டாரு அப்படின்னு சொல்லலாம். மெயினாக இன்றைக்கி ஷேக் ரஷீத் வந்து டீமுக்குள்ளே வந்தார். தம்பி வந்து ரொம்ப நாளாக டீமுக்குள்ளே இருக்கான். நான் ஒரு 3-4 இயர்ஸாகவே டீமில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் வாய்ப்பு கிடச்சிச்சு. ரொம்ப சூப்பராக ஆடினார். ஒரு எப்படி சொல்கிற, ஒரு ஹிட்டர் இல்லை, பட் வந்து ஒரு ரொம்ப ஃப்ளூயண்ட்டான ஒரு பேட்ஸ்மேன் மாதிரி. கேப்ஸு, அந்த ஃப்ளிக்ஸு, ஆன் ட்ரைவ்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. அடுத்தடுத்த மேட்ச்சில் என்னென்னு பார்ப்போம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தோனியுமே இன்றைக்கி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. பல 6 வருஷங்களுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் தோனி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கிறாரு. ஒரு 11 பாலுக்கு 26 ரன்னு சூப்பராக வந்து தூபே மேலே இருந்து ஒரு ப்ரெஷரே எடுத்து கொண்டு போயிட்டார். இன்னொரு பக்கம் பண்ட்டு வந்து ஒரு பெரிய டாக்டிக்கல் எரரே பண்ணிட்டாரு. ஏன்னா திக்வேஷ் ராத்தியும் பிஷ்ணோவையும் சூப்பராக போட்டுட்ருக்காங்க. வந்து அந்த மொமெண்டமே சென்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி டைமில் ஒரு பிஷ்ணோவை ஃபினிஷ் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை லாஸ்ட்டு நான் என்ன நினச்சேன், லாஸ்ட்டு போடுறதுக்கு வச்சுருந்துருப்பாருன்னு நினச்சேன். பட் லாஸ்ட்டும் அவரை யூஸ் பண்ணல. ஸோ அது ரொம்ப ஒரு டாக்டிக்கலான எரராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 15ஆவது ஓவர் திக்வேஷ் ராத்தி போட்டார். 16ஆவது ஓவரே பிஷ்ணோய் போட்டிருந்தா கண்டிப்பாக தோனி அப்போ தான் உள்ளே வந்தார். ஸோ அந்த மேட்சப்பே நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் ரிசல்ட் மாறுறதுக்கும் சான்சஸ் இருந்திருக்கு. அதை மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் பண்ணிட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 3 வாரத்துக்கு அப்புறம் சென்னை வின்னு. சென்னை ஒரு வீறு நடை போட்டு பிளே ஆஃப் போவாங்களா, இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் வின்னு தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.